ஹலோ மக்களே, 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து இங்க கண்ணு தெரியாத குழந்தைகளுக்காக வேர்ல்டு ஃபர்ஸ்ட் செல்ஃப் லேர்னிங் பிரெய்லி டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யார் அந்த 4 பேர், அவங்க எப்படி இந்த டிவைஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற பார்த்தா நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ கோவா சேர்ந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் சன்ஸ்கிருதி டாவ்லே, திலீப் ரமேஷ், சைப் ஷைக், அமான் ஸ்ரீவஸ்தவா அப்படின்றத 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து கோவாவில் ஒரு காலேஜில் ஃபஸ்ட்டு வராங்க. இவங்க செகண்ட் இயர் படிக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளாம் வந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீ அப்படி வரியா? ஸோ இவங்க வந்து என்ன திங்க் பண்ணாங்க, நம்ம ஒரு புது விதமான ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கண்ணு தெரியாத குழந்தை இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணா, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஆல்ஃபாபெட்ஸ் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 26 லெட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம டெக்ஸ்ட் பண்ணலான்றதுக்காக அந்த ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக என்ன பண்ண, கண்ணு தெரியாத பசங்க படிக்கிறாங்களே, ஸோ அந்த ஸ்கூலில் போய் டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த டிவைஸ் எதுவுமே செக் பண்ணலான்னு போறாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற டிவைஸ் வச்சு யூஸ் பண்றது அவங்க பாக்குறாங்க. ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொண்டா இன்னும் பக்காவா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அண்ட் இதன் விளைவாக தான் என்ன பண்றாங்கன்னா, 2014 டிங்கர் பெல் லேப்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்பை ஃபவுண்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப் மூலமாக தான் இந்த ஒரு டிவைஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த டிவைஸ் ஃபவுண்ட் பண்ணுறது நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டேக் ஹோல்டர் மீட் பண்ணி நிறைய பார்க்குறாங்க. அண்ட் இதில் என்னென்ன தப்பு வரும், இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கலெக்டிவ் ஐடியாலாம் கலெக்ட் பண்ணி அண்ட் இந்த டிவைஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிவைஸ் பேர் வந்து ஆனி அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் ஆனி அப்படின்னு வச்சாங்கன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். அண்ட் இந்த டிவைஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் பிக்சர் போடுறேன், போய் பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கீபோர்டு இருக்கும், அந்த டிஸ்பிளே எல்லாமே இருக்கும். அண்ட் அந்த கீபோர்டு எதனா நம்ம கிளிக் பண்ணால் ஆடியோ ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டும் வரும், நம்ம அது மூலமாகவும் கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம டிஸ்பிளே டச் பண்ணி கூட வந்து அதில் என்ன நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தா படிப்பு ரிலேட்டாக மட்டும் இல்லாமல் சில ஃபன் ரிலேட்டடாக கூட இந்த டிவைஸ் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த டிவைஸ் ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம்னா நம்ம எல்லாருமே படிச்சது இல்லை. சில பேர் ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க, சில பேர் ரொம்ப போரிங்காக இருக்கும், சில பேரால் வந்து டக்குன்னு கற்றுக்க முடியாது. ஸோ இது நம்மளுக்கு எல்லாமே இருந்து நமக்கே இவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்னா கண்ணு தெரியாத ஸ்டூடெண்ட் நிலைமையை வச்சு பாருங்க. ஸோ அவங்க வந்து இந்த பிரெய்லி நம்மளுக்கு சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த டச் பண்ணி தான் அவங்க கற்றுப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலும் அதில் கற்றுக்க முடியுமா கேட்டால் தலை டோனி சொல்கிற மாதிரி டெஃபினெட்லி நாட். ஸோ இப்படியே தான் இருக்கும் ஆன்சரு. ஸோ அந்த மாதிரி அவங்க இதுக்காக ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறதா இந்த மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சில எல்லாமே ட்ரெடிஷனல் முறை எல்லாரும் கற்றுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த டிவைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் ஏன் ஹேனின் பேர் வச்சாங்க சொன்னேன் இல்லையா, ஏன் வச்சேன்னா ஹெலன் கில்லர். இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், கண்டிப்பாக இந்த பேர் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து கண்ணும் பார்க்க முடியாது, காதும் கேட்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சரோட பேர் தான் ஆனி சலிவான் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள கௌரவத்திற்காக தான் இந்த டிவைஸ் பேர் ஆனி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் மாதிரி கைட் பண்ணும். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை ஃபோன் பண்ணல, அதில் ஷேக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த கண்ணு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு 80 ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த 16 மாநிலங்களில் இந்தியாவில். அண்ட் ஆல்சோ இதை வந்து வெளிநாடுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு மாதிரி நாங்கள் பேசிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். ஏன்னா நம்மள வந்து இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் இருக்குது, நிறைய பேர் நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வராங்க. நிறைய பேர் புது விதமான விஷயத்தையும் சில பழைய விஷயத்தையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி புது கண்டுபிடிச்சிட்டு வராங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம சுற்றில மக்களை யாருமே தெரிய மாட்டுது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இப்போதைக்கு எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான் போகிறோமே தவிர எஜுகேஷன் பர்பஸ் நம்ம யாருமே பார்க்கவே இல்லை. எப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட்டை வித்து எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணுறோமோ, ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தா நம்ம இன்னுமே பயங்கரமாக டெவலப் ஆகும். இதுதான் என்னோட கருத்து. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் இது சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து என்டர்டெயின்மெண்ட் நோக்கி தான் போகிறாங்க, பாருங்க, யாருமே எஜுகேஷன் நோக்கி போகல. அண்ட் இதை தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்பினேன். தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் அப், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யாரை பற்றி பேசணும் கூட சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களை கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.